Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. Praise the Lord. Hallelujah. மே மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆவியோடு உண்மையோடும் நன்றியோடும் அவரை ஆராதிங்க. அவர் நிச்சயம் நன்மை செய்கிறவர். அவர் உங்களை பார்க்கிற ஆண்டவர், காண்கிற தேவன். ஆகவே அவர் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். And you are most welcome to the covenant of the day. And today is 3rd May 2026 Sunday. Hallelujah. சரி, இன்றைக்கான வசனத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம். பவுல் எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்கிற வார்த்தைகள் கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரிங்களா? அது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். Colossians chapter 2 verse 5. For through I am absent in the flesh, yet I am with you in spirit, rejoicing to see your good order and steadfastness of your faith in Christ. சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான ஒரு ஆவியிலே நிறைந்து ஒரு 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 ஊழியக்காரன் இருக்க வேண்டிய அந்த பண்பை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த அக்கறை சபையார் மேலே அல்லது விசுவாசிகள் மேலே இருக்கிற அந்த அக்கறையை we see the Paul have responsibility and very much interested for the believers. என்ன சொல்றாரு, நான் தூரமா இருந்தாலும் நான் உங்க கூட இல்லை, உங்க கூட இருந்தேன், ஆனா இப்ப தூரமா இருக்கிறேன். ஆனா உங்களை பற்றி நான் ஜெபம் பண்ணுகிறேன், சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன், கேள்விப்படுகிறேன். அல்லேலூயா. ஆவியிலே உணர்கிறேன், நீங்க விசுவாசத்திலே பலப்பட்டு இருக்கிறீங்கன்னு. நல்லா ஆண்டவருக்கு மகிமையா சாட்சியா இருப்பதை நான் உணர்கிறேன். பத்தாவதுங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க, ஆகவே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த வார்த்தையை கவனிங்களேன். சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், ஹல்லேலூயா, ஒழுங்கையும் விசுவாசத்தையும் நான் பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் பார்க்கிறார். ஊழியக்காரன் பார்க்கிறார் என்றால் என்ன பொருள்? கர்த்தர் பார்க்கிறார். உன் ஒழுங்கு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய செயல் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை அதை பார்க்கிறான் என்றால் உனக்காக உயிரை கொடுத்தவர், உண்மையில் அன்பு வைத்தவர் பார்க்காமல் இருப்பாரா? ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை சோதித்து பவுல் கொலோசியர் சபையை குறித்து சாட்சி சொல்றார். ஐயோ, நீங்க இருக்கிற அந்த ஒழுங்கு, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற காரியம் கேள்விப்பட்டு நான் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று உங்க ஊழியக்காரர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். என் சபை, என் விசுவாசி மக்கள் ஒழுங்கையும் விசுவாசத்திலும் அவர்கள் உண்மையா இருக்கிறாங்க என்பதை சொல்லி அவர்கள் சந்தோஷப்படணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். காட் பிளஸ். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, வேறு யார் சுவாமி அற்புதம் செய்ய முடியும்? நீங்க ஒருவர் தானே. நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்காலவரை ஒவ்வொருவரையும் தொட்டு ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brother and sister, சகோதரனே, சகோதரியே, உங்கள் விசுவாச வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? Take care and God bless.